எனக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த இடத்துல லேசா தொட்டு பார்க்கணும்னு இருக்கு. இதே இளைஞர் கூட்டம் தான் மத்திய அரசை உருவாக்குச்சு. தயவு செய்து சிந்திங்க. இங்க இருக்கிற அத்தனையும் பேரும் வாக்களிக்கக்கூடிய உரிமை பெற்றவர்கள். நானும் ஒரு வாக்காளனுங்கிற ஒரு அடிப்படையில சொல்றேன். நான் எதிர்பார்த்த மாற்றம் இது இல்ல. இளைஞர்கள் சார்பில் பதிவு பண்றேன். பத்திரிகையாளர்கள் இருந்தா எழுதிக்கங்க. இளைஞர்கள் சார்பில் சொல்றேன், இது நாம எதிர்பார்த்த மாற்றம் தெருமுனை மாற்றம் அல்ல. ஒரு கலாச்சார ரீதியில சரித்திர ரீதியில இருந்துட்டு இருக்கிற பிரச்சனைக்கே நமக்கு தெருவுக்கு வரணும்னா தனிப்பட்ட மனிதன் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் பாதிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். லஞ்சம், ஊழல், லாவண்யம், இன்னும் அடுக்கிட்டே போலாம். அங்க எல்லாம் இந்த கூட்டம் வேணும். மாணவர்களே, அங்க எல்லாம் இந்த கூட்டம் வேணும். மாணவனுக்கு எங்கேயோ ஒரு ஜாதிக்காரனுக்கு பிரச்சனைன்னா எங்கேயோ ஒரு பஸ் எரிக்கிறாங்க. எங்கேயோ ஒரு மாணவனுக்கு பிரச்சனைன்னா நான் முன்னாள் மாணவனா அந்த இடத்துல முதன்மையா வருவாங்க. அரசியல் பேச்சு அல்ல இது. இந்த ஆர்வம் எல்லா இடத்துலயும் இருக்கணும். இன்னைக்கோட அது முடிஞ்சிடக்கூடாது. நாளைக்கு கூட இல்ல. இன்னைக்கு முதல்வர் அங்க பேசிட்டு இருக்கிறதா தகவல் சொல்லியிருக்கிறாங்க. தனிச்சட்டம் நிறைவேற்றப்பட்டாலும் இந்த பீட்டா அசிங்கமா பேசிருவேன். தாய்க்கு இருக்காங்க. வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறனால தனிச்சட்டம் செல்லாதுன்னு திரும்ப அப்பீல் போயிருவாங்க. அதனால தனிச்சட்டம் ஆக்குறது நம்ம வேலை அல்ல. இதே போராட்டத்தை நீதிமன்றம் தொடர்ந்து தமக்குண்டான சரித்திர பதிவுகளை கொடுக்கும் வரை இது தொடரணும். நான் உங்க கூட எவ்வளவு நேரம் இருக்க முடியுமோ நான் இருக்கேன். எத்தனை நாள் இருக்க முடியுமோ நான் இருக்கேன். மகாத்மா காந்தி சுதந்திரம் வாங்கினதே அகிம்சையிலேன்னு சொன்னாங்க. அப்படி அகிம்சையில தான் நாம இருக்கோம். அதே விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர்ஜி சொன்னாரு, 100 இளைஞர்களை கூட நான் இந்த தேசத்தை மாத்துறேன்னு சொன்னாரு. 100 இளைஞர்கள் இல்ல, கோடான கோடி இளைஞர்கள் மாற்றுவோம். சட்டத்தை மாற்றுவோம், அகிம்சையில் மாற்றுவோம். எந்த ஒரு சூழ்நிலையிலையும் கலவரத்துக்கு மட்டும் ஆளாயிடக்கூடாது. நம்ம காவல்துறைகள் லத்திய கையில எடுத்துறாத வரைக்கும் நம்ம செஞ்சிடக்கூடாது. இங்க இல்ல, நம்ம எங்க போராடினாலும் எந்த போராட்டம் போடினாலும் சரி. இதே போராட்டம் இந்த வேகத்தடையை நீக்கிட்டா 1/2 மணி நேரத்துல உத்தரவு வந்துடும். ஆனா அது நோக்கம் அல்ல. 2017 ஜனவரி பிறந்ததே சனியனை விரட்டுறதுக்கு பிறந்திருக்கு. டிசம்பர் மாசம் தான் நவகிரகணம் கோயிலுக்கு போவாங்க. அப்பதான் அந்த சனி சுக்கிரன் இதெல்லாம் பயிற்சி ஆகிறதா அஸ்ட்ராலஜி சொல்லுவாங்க. இல்ல இல்ல, அவனுக்கு இப்பதான் சனி வந்து உட்காருது. அதே மாதிரி ஒரு தாழ்மையான விண்ணப்பம். யார் யாரெல்லாம் ரசிகர்களா இருங்க, யாருக்கோ ரசிகர்களா இருங்க, யாரையோ ரசிங்க. ஆனா இந்த பெரிய கட் அவுட் வச்சு பாலாபிஷேகம் பண்றது, அது மேல ஏறி மாலை போடுறது, தயவு காலை தொட்டு கும்பிடுற வேண்டாம். இந்த பக்கத்துல